என்ன இருந்தாலும் திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு நம்முடைய நிகழ்ச்சியினுடைய விவாத பொருளை ஒரு கேள்வியாக்கி நேயர்கள்ட்ட கேட்டிருந்தோம். அதனுடைய முடிவுகள் வந்திருக்குது. மோடி பதவியேற்பு விழால ராஜபக்சேவுக்கு அழைப்பு, இது ஏற்கத்தக்கது, ஏமாற்றம் தருவது அப்படின்னு சொல்லி நேயர்கள்ட்ட ஆப்ஷன் கேட்டிருந்தோம். அவங்க ஏற்கத்தக்கதுன்னு 31% மக்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஏமாற்றம் தருவதுன்னு 69% நேயர்கள் வாக்களிச்சிருக்கிறாங்க. ஏமாற்றம் தருவது அப்படிங்கிறது தான் தமிழகத்தில் அதிகமாக இருக்கு. அந்த உணர்வை புரிந்து கொண்டு அரசு இப்ப ஏதேனும் ரெமடியல் ஆக்ஷன் எதாவது எடுக்கிறதுக்கு வழி இருக்கா? நான் என்ன சொல்றேன், ஏமாற்றம் தருவது என்பதை எங்களால் புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் நீங்கள் இன்றைக்கு ஏமாந்ததாக சொல்றீங்களா, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. தமிழக மக்கள் நிச்சயமாக தைரியமா இருக்கலாம், நம்பிக்கையோடு இருக்கலாம். நரேந்திர மோடி அவர்களை புரிந்து கொண்டவர்கள் தெரியும். இந்த நாட்டிற்காகவும் தமிழ் இன மக்களுக்காகவும் நரேந்திர மோடி இருப்பார். அதுல எந்த உத்தரவாதம் எங்களால் தர முடியும். இல்ல இப்போ 37 தொகுதிகளிலே வெற்றி பெற்ற அதிமுக கடந்த காலத்தில் இதே இலங்கை பிரச்சனை என்ன நிலை எடுத்தது, இப்போது என்ன நிலை எடுக்குதுன்னு பார்த்தப்போ அது உறுதியான நிலை இல்லை. அந்த அடிப்படையில் இந்த வாக்கு இந்த நிலை 2009 இருந்து கிட்டத்தட்ட இதே நிலையில தான் இருக்கிறாங்க. 2009க்கு முன்பு விடுதலை புலிகள் தலைவர் பிரபாகரன் கைது. அப்ப 80களில் காங்கிரஸ் என்ன நிலை எடுத்தது பேச போனோம்னு நாங்க தொடர்ந்து ஒரே நிலை தான். 30 ஆண்டு இப்ப இந்த நேரம் நமக்கான நேரம் இல்ல, அவங்களுக்கான நேரம். நேர்களுடைய கேள்விக்கு அடிப்படை ஒரே ஒரு இது, அதாவது அங்க என்ன நிலைமைன்னு பார்க்கணும். அவர்கள் ஜனநாயக பாதைக்கு திரும்பி இருக்கிறார்கள். அவர்கள் வாழ்வை செயல்படும் போது தனியாக எந்த முயற்சியும் செய்யக்கூடாது. நேர்களுடைய கேள்விகளுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ராகவ் சார், மோடி அவர்கள் அவரோட பதவியேற்பு விழாவுக்கு ராஜபக்சேவை அழைச்சிருக்காரு. இதன் மூலம் தமிழ்நாட்டு ஈழ மக்களோட நிலைமை என்னவாகும்? தமிழ்நாட்டு ஈழ மக்களா? தமிழ் இலங்கை ஈழ மக்களோட இல்ல, நாங்க தான் சொல்றோம்ல, பாரதிய ஜனதா கட்சி இலங்கை தமிழர்கள் விஷயத்துல, அதே போல மீனவர்கள், தமிழ் மீனவர்கள் விஷயத்துல எத்தனையோ போராட்டங்கள் கலந்துட்டு இருக்கிறோம். நானும் கூட கலந்துட்டு இருக்கேன். எங்களுக்கு இந்த பிரச்சனைகளுடைய அடி ஆழம் நன்றாகவே தெரியும். தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்கிறார்களோ அது நடக்கும். தமிழ் ஈழத்தில் தமிழக இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் நிம்மதியாக வாழ்வதற்கு அத்தனை என்னெல்லாம் செய்யணுமோ அத்தனையும் நிச்சயமாக பிஜேபி செய்யும். நீங்க அந்த உத்தரவாதத்தை என்னால நிச்சயமா தர முடியும். நரேந்திர மோடியை பற்றி தெரிந்தவர்கள் இதை சொல்ல முடியும். நீங்க அடுத்த கேள்வி. 30 ஆண்டு காலமாக வைகோ இலங்கை தமிழுக்காக பாடுபடுறாங்க. அங்க இருக்கிற இலங்கை தமிழர்கள் அல்லல் பட்டு தான் இருக்கிறார்கள். அவர்களுக்கு என்ன மாற்று ஏற்பாடு செய்வார்கள்? மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டிருக்கிற இயக்கம் இல்லை. ஒரு இனத்தினுடைய குரலை தமிழ் மக்கள் துன்பப்படுகிற பொழுது அதை ஆட்சியில் அதிகாரத்தில் இருப்பவர்களின் செதிகளில் கொண்டு செல்லுகிற கடமையிலிருந்து மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தவறியதில்லை. தனியீழம் மட்டும்தான் அந்த இலங்கையிலே வாழ்கிற ஈழத்தமிழர்களுக்கு தீர்வாக முடியும் என்ற தெளிந்த கண்ணோட்டத்தோடு தான் இருந்து கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேனிபெஸ்டோ வந்ததுக்கு பிறகும் சரி, நரேந்திர மோடி அவர்கள் சந்திக்கிற பொழுதும் சரி, ஒரு தேர்தலுக்கு நாங்கள் கூட்டணியாக அங்கம் வைக்கிற பொழுது கூட நாங்கள் எங்கள் கொள்கைகளில், நாங்கள் இதுகாலம் சுமந்து வந்திருக்கிற எங்களுடைய பார்வைகளில் எந்த மாற்றத்தையும் கொண்டு வந்ததில்லை. ராஜபக்சே அவர்கள் வருகிற செய்தியை கூட மிகுந்த மனவேதனையோடு என்னுடைய செய்திகளை நான் உங்களுக்கு தெரிவிக்கிறேன் என்கிற செய்தியை தான் எங்களுடைய பொதுச்செயலாளர் அன்பு தலைவர் அண்ணாச்சி வைகோ சொல்லியிருக்கிறார்கள். எங்கள் நிலைப்பாடு எந்த கூட்டணியில் இருந்தாலும் ஒரே நிலைப்பாடுதான், தமிழர் நலன் சார்ந்த இனம் சார்ந்த நிலைப்பாடுதான், அதில் மாற்றம் இருக்காது. தமிழ்நாடு தமிழர்களுக்கும் இலங்கை தமிழர்களுக்கும் எதிராக நிலைப்பாடு எடுக்கும் பட்சத்தில் எதிர்காலத்தில் காங்கிரஸ் போல் பிஜேபி துடைத்தெறியப்படும் என்ற நம்பிக்கை பற்றிய கருத்து உங்களுக்கு என்ன? உறுதியாக அதேதான். காங்கிரஸுக்கு ஏற்பட்ட கதிதான் பாஜகவுக்கும் ஏற்படும். இப்ப இதுவரைக்கும் என்னமோ இனிமேல் பிஜேபி நிலைப்பாடு என்றால் ஆட்சிக்கு வந்த பிறகு பற்றி பேசல. அமெரிக்காவில் ஒரு ஜனநாயக கட்சி இருக்கு, குடியரசுக் கட்சி இருக்கு, ஒரு கட்சி ஆளும், ஆனா இன்னொரு கட்சி கொள்கை உண்டு. பிரிட்டன்ல தொழிற்கட்சி கன்சர்வேட்டிவ் கட்சினா தொழிற்கட்சி இப்பயே ஒரு நிலைப்பாடு எடுக்கும். இப்ப காமன்வெல்த் போகக்கூடாதுன்னு தொழிற்கட்சி வாதிட்டுச்சு, கேமரன் போகக்கூடாதுன்னு வாதிட்டுச்சு. அது போலத்தான் ஏற்கனவே பாஜக தமிழீழ மக்களுக்கு விரோதமான கொள்கைகளைத்தான் தொடர்ந்து கடைபிடிக்கிறது. வெறும் கண்ணீர் வடிக்கிறாங்க, போராடுறாங்கிறதல்ல, தெளிவான கோரிக்கைகள் இருக்கு. ஒன்று, ஒரு பன்னாட்டு தற்சார்பான பன்னாட்டு புலனாய்வுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். அதற்கு தடை போடுகிற இலங்கை அரசுகளின் முயற்சிகளை முறியடிக்கணும்னா மோடி அவர்கள் இந்த 16 தமிழ் அமைப்புகள் மீது இலங்கை விதித்திருக்கிற தடையை எதிர்க்கணும்.
3 அங்கு ஒரு பன்னாட்டு பொறியமை உண்டாக்கணும். 4 பொதுசன வாக்கெடுப்பின் மூலமாக தமிழீழத்தினுடைய வருங்காலம் தீர்மானிக்கப்படணும். இப்படி ஒரு கொள்கையை இதுவரை பாஜக எடுக்கவில்லை. இனியாவது எடுத்தால் மகிழ்ச்சி. சார், நான் ஒரு கேள்வி. எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தா வரவேற்கிறது தான் நம்ம தமிழ்நாடு பண்பாடு. அப்படி இருக்கும்போது எல்லாரையும் சார்க் உறுப்பினர் நாடுல உள்ள எல்லாரையுமே வரவேற்கும் போது ராஜபக்சே வந்துட்டு போறதால என்ன உங்களுக்கு பயம்? அதனால எல்லாம் மறக்கடிக்கப்படும் அப்படிங்கிற பயமா? அதான், எதிரியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்தவரை வரவேற்கணும். இங்க அவர் தானாக வரலை. எதிரிக்கு நீங்கள் அழைப்பு கொடுத்து வரவேற்கிறீர்கள் என்பது எங்களுடைய குற்றச்சாட்டு. இது சொந்த பகை அல்ல, ஒரு இனத்தினுடைய உணர்வு சம்பந்தப்பட்ட சிக்கல், தமிழ் மக்களுடைய உணர்வு சம்பந்தப்பட்டது. இதை போய் நம்ம அப்படி ஒரு தானா வர்றாங்க எல்லா சார்க் நாட்டில், அவங்க யாரும் தானா வரல, எல்லோருமே இவங்க அழைக்கிறாங்க. அழைப்பதே ராஜபக்சே அழைப்பதற்கான ஒரு மூடுதிரை தான். அடுத்த கேள்வி பாஜக ராகவன் சாருக்கு ஒரு கேள்வி சார். இப்போ ராஜபக்ஷா எப்பயுமே இனவரியை கொண்டவர் தான் எங்களுடைய அபிப்பிராயம், மக்களுடைய அபிப்பிராயமே. அவர் பொதுநலவாதி கிடையாது. பொதுநலத்தில் இருந்தால் பரவாயில்ல. தமிழர் அவர் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னது மக்களுக்கு என்னன்னாக்கா, தமிழருடைய உணர்வை நான் புரிஞ்சுக்குவோம், தமிழரோட நம்ம எல்லாத்துக்கும் நான் ஒத்துழைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஆனால் இன்னும் ஆட்சிக்கு வரல. அவர் நம்ம மதிமுக சார் ஐயா சொன்ன மாதிரி ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே இப்படி ஒரு முடிவு எடுப்பது நாங்க ராஜதந்திரமா இருக்குமோன்னு நினைக்கிறோம். அதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? மோடியோட அதாவதுங்க, ஏதோ ஜியோ பொலிட்டிக்கல் அதுன்னு சொல்லுவாங்க. அது போல நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ, பாகிஸ்தான் நம்முடைய அண்டை நாடு, நமக்கு எவ்வளவு இருந்தாலும் பாகிஸ்தான் நம்முடைய அண்டை நாடு. நல்ல உறவுகளை நம்ம அண்டை நாடுகளோடு பேணி பாதுகாக்க வேண்டும் என்பதில் யாருக்குமே மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே நேரத்தில் அங்க நடக்கின்ற அநியாயங்களையும் பார்த்து கொண்டிருக்க முடியாது. நான் என்ன சொல்றேன், இந்த நான் ஏற்கனவே சொன்னது போல செரிமோனியல் இன்விடேஷன் சொன்னேன். இது அவருடைய பதவியேற்புக்காக வர சொன்னது. அங்க எந்தவித 2 நாடுகளினுடைய பேச்சுவார்த்தை நடக்க போவது இல்லை. இன்னும் கேட்டா ஸ்டடி பண்ணணும், நிறைய ஸ்டடி பண்ண வேண்டியதா இருக்கு. அதுக்காகத்தான் ஹனிமூன் பீரியட்னு ஒரு அரசாங்கத்துக்கு, புதுசாக பொறுப்பேற்ற அரசாங்கத்துக்கு கொடுக்க வழக்கம். அது ஒரு 6 மாத காலம் விமர்சிக்க மாட்டேன். காமராஜர் அதை செஞ்சிருக்கிறார், திராவிட முன்னேற்ற கழகம் வரும்பொழுது. இப்ப நிச்சயமா செஞ்சோம். 10 ஆண்டு காலத்துக்கு நீங்க அந்த கடந்த உங்களுடைய அட்ராசிட்டிஸ்ல இப்ப அந்த முதல்ல பார்த்துட்டு அந்த ஒரு வருஷம் உங்களுக்கு கொடுத்தோம். 55 ஆண்டு காலம் இன்றைக்கு தமிழ் தமிழ் ஈழ பிரச்சனைக்கு கூட இன்றைக்கு சொதப்பியது, குழப்பத்தை ஏற்படுத்தியது காங்கிரஸ். அங்க தமிழ் இனம் அதான் சொன்னேன், இதை சரியாகவே தீர்த்திருக்க முடியும். ஒரு தொலைதூர பார்வை இல்லாத காரணத்தினாலே இன்றைக்கு அல்லல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதான் உண்மை. இந்த பார்வை இந்திய மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு வளர்க்கறதுக்கு நாங்க கஷ்டப்படுறோமோ இல்லையோ, நரேந்திர மோடி சீக்கிரமாக காங்கிரஸை மீண்டும் ஆட்சிக்கு கொண்டு வருவார். வளர்த்து விட்டீங்களா? அதே போல அவங்க உங்களை வளர்த்து எங்களை வளர்த்துவாரு. 1970 வந்த மாதிரி வருவோம். நீங்க நிகழ்ச்சி நிறைவு செய்ய வேண்டிய நேரம். இந்த நிலை இப்ப இருக்கக்கூடிய நிலையில பதவியேற்பு விழாவுக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் போகணுமா வேண்டாமா? பல கட்சிகள் கண்டனம் தெரிவிச்சிருக்குது. இந்த கட்சிகள் எல்லாம் வரணும்னு எதிர்பார்க்கறீங்களா? உங்களுடைய நிலை என்ன? வர யாருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்கப்பட்டிருக்கோ அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஆசை. அதற்காக மரியாதைக்குரிய திரு வைகோ அவர்களிடையும் நிச்சயமாக எங்களுடைய தலைவர்கள் பேசி புரிய வைப்பார்கள், முதலமைச்சராக இருந்தாலும் கூட. அதனால அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். ஒரு நாட்டினுடைய அயல்நாட்டு கொள்கை, வெளிநாட்டு கொள்கையில நீங்க ஒவ்வொரு மாநிலத்தில் இருக்கிற ஒரு கட்சி ஒரு நிலை எடுத்தால் இந்த நாட்டுக்கு அயல்நாட்டு கொள்கையே இருக்காது. எல்லா அண்டை நாடுகளோடு விரோதம் செய்து கொள்ள வேண்டியதுதான். ஒரு தடவை அண்ணா அவர்களை வெளிநாட்டிலே அமெரிக்காவில் இருந்த போது உங்க வெளிநாட்டு கொள்கை என்ன என்று கேட்ட போது, எங்களுக்கென்று வெளிநாட்டு கொள்கை இல்லை, காங்கிரசின் வெளிநாட்டு கொள்கை தான் எங்கள் கொள்கை என்று சொன்ன அந்த அரசியல் தொலைநோக்கு பார்வை இன்னைக்கு அரசியல் கட்சிகளுக்கு இல்லாமல் போடுது. அக்கறை இல்லை, தத்துவம் நிறைந்த நாட்டு இதெல்லாம் தடுக்க முடியாது. கேள்விக்கான பதில் சொல்லுங்க. பல தேசிய இனங்கள் ஒன்றாக சேர்ந்து வாழ்கிற நாடு. பங்கேற்பீங்களா என்ன? இல்ல, இன்னும் இந்த 3 நாட்கள் இருக்கிறது. எங்களுடைய கருத்தை நாங்கள் பதிய வைத்திருக்கிறோம். 26ஆம் தேதி பதவியேற்பதற்கு முன்னால் நிலைப்பாடை பொறுத்து தலைமை முடிவு செய்யும். தமிழக பாஜக உட்பட தமிழகத்தின் அனைத்து அரசியல் கட்சிகளும் இந்த பதவியேற்பை புறக்கணித்தால் நல்லது, தமிழர்களுக்கு நல்லது. ராஜபக்சே வேணுமா தமிழ்நாடு வேணுமா முடிவு செய்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்று உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி. நேயர்களே, உங்களுக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.
திட்டம் போட்டு செயல்படுத்தப்படுகிற ஒரு திட்டமாக சூழலை உருவாக்குவதற்காக விவாதம் முடிவெடுப்பது என்று வரும்போது ஆட்சி பல எதிர்த்து பேசிட்டு